இந்த காளான் பீஸ்லாம் எடுத்து அப்படியே தோசைக்குள்ளே வச்சு அப்படியே ஒரு பொடி பிடிச்சி அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட வந்த ஹோட்டல் இதுதாங்க, மகாராஜா டிஃபன் சென்டர். வாங்க என்ன பார்ப்போம். முதல்ல வந்து பூண்டு தோசை சாப்பிட்டேன். பூண்டு தோசை வாங்கினேன். ஸோ பூண்டு தோசை ரொம்ப அற்புதமாக வேறு லெவலாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து என்ன கேட்டிருக்கேன்னாக்கா காளான் தோசை கேட்டிருக்கேன். அதுவும் கொடுப்பாங்க இப்போது. ஸோ அது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போது. அதே மாதிரி காளான் தோசை வந்தாச்சுங்க. அதுதான் பார்க்குறப்போ பார்த்தீங்களா, காளான் தோசை இதுதான். காளான் வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வச்சு தோசை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு கூட. ஆமாங்க, அதுதான் சாப்பிட்ருக்கோம். யாரோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாராஜா டிஃபன் சென்டர் கடை பேர். ஸோ நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு 1/2 ஹோட்டல் செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்காக. ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ எதை இருக்குதுன்னு சொல்லலாம் போய் அங்கெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு நம்ம மனசு கேட்காது. ஸோ அது சரிங்களா. அதே மாதிரி இந்த குருமா ஒன்று கொடுத்தாங்க. அந்த குருமா தான் அதை காட்டிட்டுருக்கேன். அதே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த தோசைக்கு இந்த மசாலாவுக்கு அந்த குருமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு குருமா கொடுத்தாங்க. சமையல் வேறு லெவலில் இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது வந்து நான் இப்போ சாப்பிட்ற ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு. ஆமாங்க, கொஞ்சம் கோல்டு எஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கும். ஸோ பியூர் வெஜ்ஜுங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தோசை கொடுத்தாங்க. தோசை வந்து வேறு லெவலாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வச்சு சாப்பிட்றது வந்து அது ரொம்ப ஒரு தனி டேஸ்ட்டாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு அது. ஆமாம், வேறு லெவலாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளே வந்து இலை எடுக்கணுங்க. அது ஒரு பழக்கம் இங்கே வந்து. அது எல்லா இடத்துலையுமே அது மாதிரி இருக்குது. சரிங்களா. பெரிய ஹோட்டலுங்களை தவிர சிறிய ஹோட்டலில் வந்து அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கடைசியாக சாப்பிட்ருக்கோம். இந்த காளானை வந்து எடுத்து தோசையில் வச்சு அப்படியே சாப்பிட்டா என்ன வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பிடிச்சாச்சுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாங்க நண்பர்களே.